மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எளிய முறையில் ஆங்கில இலக்கணம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி 4வது வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லு இலக்கணக் கூறுகள் பார்ட் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெயர் சொல்லை குறித்து அதில் ஒரு சில வகைகள் நம்ம பார்த்தோம். அந்த பெயர் சொல்லோட வகைகளை இன்றைக்கி ஒவ்வொன்றா தனித்தனியாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவது பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெயர்ச்சொல் வகைகளை ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சிறப்பு பெயர்ச்சொல்னால் ஒரு தனித்துவமாக இல்லை குறிப்பிட்டு ஒரு நபரையோ இல்லை ஒரு இடத்தையோ நம்ம சொல்லக்கூடிய அந்த பெயர் தான் பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த டெல்லி அப்படின்ற ஒரு பேர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த டெல்லின்றது பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு டெல்லி தான் இல்லையா? மற்ற உலகத்துலேயே நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலும் டெல்லின்றது ஒரு இடம் தான். அப்போ டெல்லின்னு சொன்னோன்னே நமக்கு தெரியும் அது இந்தியாவோட கேபிட்டல் அப்படின்றது. அப்போது உங்கள் ஊரில் உங்கள் பேரை சொன்னால் இது யார் என்னார் பையன் என்னன்னு சொல்லும்போது நீங்கள் தான் அப்படின்றது கரெக்டாக அங்கே ஐடென்டிஃபை ஆகும். அப்போது அதுதான் நம்ம சிறப்பு பெயர் சொல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் ப்ராப்பர் நவுன், இங்கிலீஷில் ப்ராப்பர் நவுன். அதே மாதிரி ஜீசஸ், அப்துல் கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே யார் என்ன ஏதுன்றது நமக்கு கரெக்டாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பெயர் தான் நம்ம சிறப்பு பெயர் சொல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதோட முதல் எழுத்து எப்போயுமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராப்பர் நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்வேஸ் பி கேபிட்டல். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் நவுனில் இரண்டாவதாக காமன் நவுன், அதாவது பொது பெயர் சொல். இந்த பொது பெயர் சொல்னால் ஒரு நபரையோ அல்லது இடத்தையோ நம்ம பொதுவாக நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது நம்ம பொது பெயர் சொல் காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பில்டிங்னா எல்லாமே பில்டிங் தான். இப்போ நம்ம ஊரில் எத்தனையோ பில்டிங் இருக்குது. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் எத்தனை பில்டிங் இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம குறிப்பாக இப்போ எல்ஐசி பில்டிங் அப்படின்னு சொன்னோம்னா சென்னையில் எல்ஐசி பில்டிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? அதே மாதிரி ஸ்பென்சர் பிளாசா அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சரிங்களா? அதே மாதிரி செக்ரட்டரியேட் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது தெரிஞ்ச ஒரு பில்டிங். அந்த மாதிரி சொல்லும்போது அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லுவது ப்ராப்பர் நவுனில் வரும். போன ஃபஸ்ட் டைப்பில் வந்துடும். இப்போ பில்டிங்னு பொதுவாக சொல்லும்போது இது காமனாக எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்கிறது தான் நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி உமன், மென், பாய்ஸ், கேர்ள்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னது காமன் நவுனில் வரும். இப்போ உங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க இருக்கலாம், எல்லோரும் சேர்த்து பாய்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன எதில் வரும்? காமன் நவுனில் வரும். அதே குறிப்பாக உங்கள் பேரை மட்டும் சொல்லி ராஜு, உங்கள் பேர் ராஜு வந்தால் ராஜு ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னால் என்ன அது ப்ராப்பர் நவுனில் வந்துடும். அதே பாய்ஸ் அந்த ஊரில் உள்ள பசங்க எல்லாருமே நல்ல பசங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதில் வரும், காமன் நவுனில் வரும். அதே மாதிரி சிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம அநேக எக்ஸாம்பிள்ஸ் அதை பார்க்கலாம். அப்போது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எதில் வரும் அப்படின்னா காமன் நவுன், அதாவது பொது பெயர் சொல். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் நவுனில் நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதாவது பண்பு பெயர் சொல். பண்பு பெயர்னு சொல்லி நம்ம தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் நம்ம இங்கே இங்கிலீஷில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஒரு பொருளின் பண்பு இல்லை நிலை இல்லை அதோட செயலை குறிப்பது தான் பார்த்திங்கன்னா பண்பு பெயர் சொல், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது கைண்ட்னஸ், அன்பு, சிரிப்பு, உறக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பண்பையோ ஒரு நிலையையோ ஒரு செயலையோ குறிக்கக்கூடிய சொல்லாக அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழே உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். கைண்ட்னஸ், ஹானஸ்டி, பிரைட்னஸ், டார்க்னஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பண்பை குறிக்கிறது. அதே மாதிரி லாஃப்டர், தெஃப்ட்டு, மொமெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைல்டுஹுட்டு, ஸ்லீப், ப்ராவர்ட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெத்து இதெல்லாம் நமக்கு ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே நம்ம பண்பு பெயர் அப்படின்ற அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்குறோம். சரியா? டைப்ஸ் ஆஃப் நவுனில் நான்காவதாக நாம் பார்க்கக்கூடியது கான்க்ரீட் நவுன், நிலையான பெயர் சொல். நிலையான பெயர் சொல்னால் நம்மால் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, இல்லை சுவைக்கக்கூடிய, இல்லை நுகரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கான்க்ரீட் நவுன், அதாவது நிலையான பெயர் சொல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த கான்க்ரீட் நவுன். இதுக்கு அப்படியே நேர் எதிர்ச்சொல் தான் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். போன மூணாவதாக பார்த்தோம் இல்லைங்களா?
அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் உணரக்கூட முடியாது, ஆனால் ஃபீல் பண்ணலாம். அதாவது உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம். அன்பு, கோபம் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியாது, ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அது. அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்துடும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்மளால் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, சுவைக்கக்கூடிய, நுகரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கான்க்ரீட் நவுன், நிலையான பெயர் சொல் இதெல்லாம் நம்ம வரும். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா சில்க், பட்டு துணின்றது பார்த்திங்கன்னா நமக்கு தொட்டு பார்த்தா தான் அந்த ஃபீல் தெரியும். பட்டு துணின்னு சொன்னால் நமக்கு அந்த ஃபீல் தெரியாது. அதை நம்ம தொடும்போது அதோட இருக்கிற சாஃப்ட்னஸ் அதை வச்சு நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி ஆப்பிள், அப்புறம் நாய்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள்ன்றது நம்ம கண்ணால் பார்க்குறோம், பார்த்த உடனே அது ஆப்பிள் நமக்கு தெரிஞ்சு. நாய்ஸ்ன்றது நம்ம காதால் கேட்கக்கூடிய சப்தம். இதெல்லாம் நம்ம கான்க்ரீட் நவுன் அப்படின்னு பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் நவுனில் 5வதாக பார்க்கக்கூடிய தலைப்பு கலெக்டிவ் நவுன், அதாவது குழு பெயர் சொல். சரிங்களா? இந்த குழு பெயர் சொல்கிறது நபர்கள் அல்லது பொருட்கள் சேர்ந்து இல்லை ஒரு குழுவாவோ இல்லை ஒரு கூட்டமாகவோ இருக்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த குழு பெயர் சொல். சரிங்களா? இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃப்ளாக் அப்படின்றோம். ஃப்ளாக்ஸ்னால் இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்து போகிறப்ப பார்த்துருப்பீங்க, லைனாக குரூப்பாக போகும். அப்போது அதை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்ட் அப்படின்வோம். அதே பார்த்திங்கன்னா பேர்டுன்றது பார்த்திங்கன்னா காமன் நவுனில் வரும். ஏன்னா பறவைகளோட இனத்தை குறிக்கக்கூடியது பேர்ட்ஸ் அப்படின்னு. அதே ஒரு குறிப்பிட்ட பறவையை நம்ம பேரட்டு, பீக்காக்கு அந்த மாதிரி சொன்னால் அது ப்ராப்பர் நவுனில் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குரூப்பாக தனித்தனியாக பறந்து போயிட்டுருக்குங்க. அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சொல்கிறோம் கலெக்டிவ் நவுன். அதே மாதிரி கமிட்டினா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் வைக்கணும் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னுவோம். சரிங்களா? அந்த 10 பேர் கொண்ட குழு என்ன பண்ணுவாங்க, அதுக்கான தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க. அதே மாதிரி ஊரில் திருவிழா அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா மேன் அப்படின்றது இல்லை உமன் இல்லை அப்படி இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங் இதெல்லாமே பார்த்திங்கன்னா காமன் நவுனில் வரும். அந்த காமன் நவுன்லேருந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி ஒரு செயலை செய்கிறது தான் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்மி, படை, க்ரௌடு, கூட்டம், ஃப்ளீட்னா கப்பற்படை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்டிவ் நவுனில் வரும். சரியா? டைப்ஸ் ஆஃப் நவுனில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கவுண்டபுள் நவுன். சரிங்களா? இதில் பேர்லேயே நமக்கு கவுண்டபுள்னால் எண்ணிக்கைக்கூடியது, அதாவது எண்ணில் அடங்கக்கூடிய பெயர் சொல் தான் நம்ம கவுண்டபுள் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஷிப்புன்றதுக்கு அதாவது 3 ஆடுகள், 5 ஆடுகள், இல்லை ஆப்பிள் இருக்குன்னா ஒரு எத்தனை ஆப்பிள், 5 ஆப்பிள், 6 ஆப்பிள், இந்த மாதிரி நம்மளால் எண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இந்த கவுண்டபுள் நவுன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அன்கவுண்டபுள் நவுன். இந்த அன்கவுண்டபுள் நவுன்னா எண்ண முடியாத, எண்ணில் அடங்காத இந்த பெயர் சொற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்கவுண்டபுள் நவுன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா வாட்டர், அதாவது தண்ணி, நீர், இதை நம்மளால் எண்ண முடியாது. அதே மாதிரி ஹெல்த்து, ஆரோக்கியம் எண்ண முடியுமானா முடியாது. க்ரௌடு, ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்கன்னா அதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் எண்ண முடியுமானா எண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லி நம்மளால் கேட்டால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. ஆனால் குத்து மதிப்பாக சொல்லலாமே தவிர்த்து கரெக்டாக எவ்வளோ பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி நம்மளால் எண்ணி சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அன்கவுண்டபுள் நவுன் இதில் வரும். சரியா? அடுத்தது கடைசியாக டைப்ஸ் ஆஃப் நவுன். மேலும் ஒரு சில நவுன்ஸ் இருக்குது. நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன் சொல்லி பார்க்கும்போது மொத்தம் அதில் 7 தான் பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி நமக்கு இன்னும் அநேக அந்த டைப்ஸ் ஆஃப் நவுனில் இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு சில தான் நம்ம இப்போது இந்த ஸ்லைடில் பார்த்துட்ருக்குறோம். இதில் இல்லாததும் பார்த்திங்கன்னா ப்ரோ நவுன் ஒன்று வரும். ப்ரோ நவுன்னா என்னென்னா அந்த ஒரு பேருக்கு பதிலாக ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடில் காம்பவுண்ட் நவுன்ன்றது ஒன்றும் இல்லை, 2 நவுனை இணைச்சி அதை ஒரே வார்த்தையாக நம்ம மாற்றி நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஃபயர் ப்ளஸ் ஃபைட்டர், ரெண்டும் தனித்தனி நவுனு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பாஸ்ன்றது ஒரு வார்த்தை, போர்ட்டுன்றது ஒரு வார்த்தை, ரெண்டையும் நம்ம சேர்த்து ஒரே நவுனாக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அது காம்பவுண்ட் நவுன் அப்படின்ற அந்த தலைப்புக்குள்ளே வரும். சரியா?
அதே மாதிரி அடுத்தது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன் சொல்லி பார்க்குறோம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு நவுனு, சரி, அது காமன் நவுனில் வரும். அந்த காமன் நவுனில் வந்து அதை சிங்குலராக ப்ளூரலாக நம்ம செக் பண்ணும்போது அது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கேட்டகரிக்குள்ளே நம்ம அதை சப்டிவைட் பண்ணுவோம். சரி, அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் நவுனுக்குள்ளே வராது. அதோட அடிஷ்னலாக உள்ளதுனால இதை வந்து தனியாக நம்ம ஒரு சில நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அவர்களே, இப்போது நம்ம 3ஆம் நாள் வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? கூடுமான வரைக்கும் முயன்ற வரை எக்ஸசைஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை ஒன் நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நமக்கு புரிஞ்சுதா புரியலையான்றது நமக்கு தெரியும். எக்ஸசைஸ் நம்ம செய்யும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஒரு வேளை ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியலைன்னா திரும்ப ஏன் அந்த பதில் தெரியலன்னா அந்த திரும்ப அதை போய் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். சரியா? ஓகே, தேங்க்யூ.